ஒரு தமிழக வெற்றி கழகத்து மேல வந்து ஒரு முக்கியமான ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தற்குறி நிர்வாகிகள். இவைங்க என்ன பண்ணியிருக்காய்ங்கன்னா, இவைங்க பண்ற தப்பு அதாவது இப்ப என்னன்னா, ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தன் பண்ற தப்பு, ஒருத்தன் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னா, அது அந்த ஆஃபீஸ்ல எல்லாருமே தான் பாதிக்கும். அந்த நிறுவனத்தோட பங்குகளையும் குறைக்கும். அதே மாதிரி தான் ஒரு கட்சியும். ஒரு கட்சியில ஒருத்தர் பண்ற தப்பு, அந்த கட்சியோட பேரையே பாதிக்கும். அதே மாதிரி தான் தென்காசி மாவட்டத்துல வந்து ஒரு தற்கூரி வந்து, இந்த நம்ம ஹிந்திக்காரங்கலாம் பண்ணுவாங்க தெரியுமா? சைபர் கிரைமு நாங்க உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சைபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அ அப்படின்னு சொல்லி. ஆன்லைன் அரெஸ்ட்டு. அந்த மோசடிய தான் இவன் பண்ணியிருக்கான். இவன் பண்ணவன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நிர்வாகி. இப்ப என்னன்னா, மத்த கட்சிக்காரங்க என்னடா சான்ஸ் கிடைக்கும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி தற்குறி நாய்ங்க இந்த மாரி பண்றதுனால, இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க தலைமையில ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அந்த மனுஷன் உங்கள நம்பி என்னுடைய ரசிகர்கள், அதாவது என்னுடைய ஃபாலோவர்ஸ், என் என் வழிய பின்பற்றக்கூடியவங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நெனச்ச அவங்கள, அ அவர அந்த தங்கமான மனுஷன, நீங்க வந்து ரொம்பவே பாடாப்படுத்துறீங்கடா. நான் சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு ரொம்பவே பாடாப்படுத்துறீங்க. இவ்வளோ பெரிய சைபர் கிரிமினல் அந்த நீ என்ன மயித்துக்கு நீ போய் உனக்கு தான் அந்த மாரி இருக்கிறவங்க பூரா இருக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல. அந்த கட்சியில போய் சேர்ந்துர வேண்டியது தானே. நீ செலவழிச்சன்னா நீங்க அடுத்து எம்பி, எம்எல்ஏன்னு போயிட்டே இருக்கலாமே. நீ எதுக்காக இந்த மாரி ஒரு கட்சியில வந்து இந்த கட்சியோட பேர நாசமாக்கணும்? அ அவரே பாவம் மக்களுக்காக நான் வாரேன். அவர் கிட்டத்தட்ட உனக்கு உங்க எல்லாவனுக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த மாரி தற்குறி நாய்ங்களுக்கு நீ வந்து ஒரு அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிச்சா போதும். ஒரு படத்துக்கு மினிமம் அவருக்கு 200 குரோர்ஸ்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 400,00,00,000 அவரு ப்ராஃபிட் எடுக்கிறவரு. ஓகேவா? ரூ. 400,00,00,000 சம்பளம் மட்டும் வாங்குற அவரு, மக்களுக்காக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்ற அவர, ஏன்டா இப்படி அவரு வந்து அந்த அரசியல்ல கால் எடுத்து வைக்கும்போது இந்த மாரி பிரச்சனைகள உண்டு பண்ணி, அவர வந்து வெளியில போக வைக்கணும்னு ஏன்டா பார்க்குறீங்க? அ அதே மாரி ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்காய்ங்கன்னா, அடிதடி 2 பேருக்குள்ள. யாரு நிர்வாகி? இளைஞரணி செயலாளரோ என்னமோ ஒண்ணு. சம்திங்க்கு வந்து யாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுட்டு செத்துருக்காய்ங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். யாரா இருந்தாலும் என்ன நீ அவர ஃபாலோ பண்ற. உனக்கு பொறுப்பு கிடைச்சா சந்தோஷம். பொறுப்பு கிடைக்கலையா, பொறுப்பு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி வந்து நீ வந்து அ இது பண்ணு. வேல பாரு. அதுக்காக முயற்சி செய். ஆனா அதுக்காண்டி பொறுப்புல இருக்கவன அடிச்சு நான் மேல வரணும்னு நெனச்சேன்னா, அதுக்கான கட்சி இது கிடையாது. அதுக்கான கட்சிகள் இருக்கு. அந்த கட்சியில போய் நீ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கட்சியில அந்த இது நடக்காது. அ ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்துருக்காய்ங்க. அ இப்ப கட்சி பேர் என்னன்னு வந்திருக்குன்னா, தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி சம்பந்தமான அந்த பதவிக்காக 2 நபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்படின்னு சொல்லி போடுறான். இப்போ இது யாருக்குங்க டிஃபேமு? நான் கேட்கிறேன். இவனுங்க 2 பேரும் யாருன்னாவது யாருக்காவது தெரியுமா? தமிழக வெற்றிக் கழகம் அதாவது டிவிகேவோட தொண்டர்கள் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இது யாருக்கு அசிங்கம்? யார வந்து இது பாதிக்கும்? யாரோட ஓட்டு சதவீதத்த இது பாதிக்கும்? இத ஏன் இவைங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு புரியல. ஒரு ஃபேனா ஒரு ஒரு அரசியல் கட்சி நான் அந்த அரசியல் கட்சியோட தொண்டனா, அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க பார்க்கணும். அத விட்டுட்டு அவர வந்து எப்படி சரிச்சு விடணும்னு பார்க்கக்கூடாது. இவைங்கலாம் உண்மையிலேயே வந்து இவரோட ரசிகர்கள் தானா? இல்ல ஏதோ ஸ்லீப்பர் செல்ஸான்னு தெரியல. உள்ள வந்துட்டு இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, இவர போட்டு பாடா படுத்திக்கிட்டு, ரொம்பவே வந்து எனக்கு வந்து அந்த 2 நியூஸும் வந்து அடுத்தடுத்து அதுவும் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல அத பத்தி பேசியிருக்காரு. அவர் ரொம்பவே தரக்குறைவா தான் பேசியிருக்காரு. ஏன்னா, சும்மாவே அவரு டிவிகேக்கு எந்த ஒரு நியூஸ் கிடைக்கும் டிவிகே பத்தி நெனச்சு டிவிகே பத்தி என்ன ஒரு நியூஸ் கிடைக்கும்னு நெனச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. அவர்ட்ட போயிட்டு இந்த மாரி நியூஸ் கிடைச்சுச்சுன்னா, விடுவாய்ங்களா அவிங்க? இப்ப வந்து ஒரே இதே தான் நியூஸா போட்டு, இதையே சொல்லி அவரு கடைசி வரைக்கி கடைசில டிவிகேல இருக்கிற எல்லாவனும் தற்கூரி கூட்டம்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டாய்ங்க இவிங்க 2 பேரும். நான் கேட்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம்ங்கிறது வந்து ஒரு கட்சி. இவ்வளவு நாள் வந்து அவருக்கு ஃபேன்ஸா இருந்தீங்க. இனிமே அவருக்கு வந்து தொண்டனா இருங்க. ஒரு தொண்டன் ஒரு க தன அ ஒரு அரசியல் கட்சிய சேர்ந்த ஒரு நிர்வாகியோ, ஒரு இளைஞரணி செயலாளரோ, ஒரு க இது ஒன்றிய செயலாளரோ, யாரு தப்பு பண்ணாலும் அது கட்சியோட தலைவன தான் போய் சொல்லுவாங்க. தலைமை சரியில்ல, தலைமை சரியில்லன்னு. அப்போ வந்து நீங்க அந்த தப்ப அப்போ வந்து நீங்க அந்த தப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அத விட்டுட்டு அவர போயிட்டு டிஃபேம் பண்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாத்தையும் நீங்களே எடுத்து குடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது போக பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மனுஷன் வந்திருக்காரு. அதாவது ஒரு நிர்வாகிகள் கூட்டம். அப்போ வந்து வெளியில இருந்து ஒருத்தர் வந்து என்னைய வந்து
அதாவது அத வந்து இன்னொரு ஒரு டிவி சேனல் வந்து ரொம்ப வேற மாரி திரிச்சுட்டாங்க. இவங்க அதாவது ரசிகர்கள் செய்த செயலால் கடுப்பான விஜய். அதனால கடுப்பாகல. அந்த கூட்டத்துல ஒருத்தன் இந்த நிர்வாகி பிரச்சனை இதே மாரி தான். அவன நிர்வாகியா நீங்க போட்டுருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்படி இப்படின்னு கூட்டத்துல இருந்து கத்தவும், அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. இது என்னடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படின்னு. அப்ப அத டென்ஷன் ஆயி அவரு திரும்பி பார்த்தத, இவன் வந்து உடனே இவங்க டிவி சேனல்காரங்க என்ன தெரியுமா செஞ்சுட்டாய்ங்க, ரசிகர்கள் நெருக்கடிச்சு அதாவது உள்ள வர பார்த்ததால டென்ஷன் ஆன விஜயாம். ஏங்க அவரு எதுக்குங்க டென்ஷன் ஆக போறாரு? அந்த விஷயத்துக்கு. ஏன்னா எப்பவுமே ரசிகர்கள் அந்த மாரி இருக்குறாங்க. தன்ன பார்க்கறதுக்கு உற்சாகத்தோட வருவாங்க. இந்த மாரி நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனா, இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து அவங்க ரசிகர்கள பார்த்து அவரு எரிச்சலானாராம். ரசிகர்கள பார்த்து எரிச்சலாவுற ஒருத்தரு, இவ்வளோ தூரம் ரசிகர்களுக்கு மத்தியில வந்து ஒரு அ இது நடத்தவும், மாநாடு நடத்தவும், இது பண்ணவும் போறதில்ல. அவர் ரசிகர்கள பார்த்து டென்ஷனும் ஆகல. அங்க நடந்தது இந்த மாரி ஒரு விஷயம் தான் அங்கேயும் நடந்தது. ஒரு மாவட்ட செயலாளர் போட்ட இஷ்யூல ஒரு 2 பேருக்குள்ள அந்த மாவட்ட செயலாளர் மேல அலிகேஷன் இருக்கு. இத வந்து நான் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தணும்னா, அவன் எப்படி வேணாலும் தெரியப்படுத்திடலாம். அவன் கூட்டத்துக்குள்ள இருந்து கத்துறானுங்க ஒரு 2, 3 பேரு. இத சொல்லி. அப்போ வந்து ஒரு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது, எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இன்னொரு கட்சிய சார்ந்தவங்கட்ட போயிட்டு, உங்க கட்சியில இப்படி ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டத்துக்குள்ள வந்து கத்துறீங்க. அப்ப அவங்களும் உங்கள பார்த்து முறைச்சுட்டு தான் போவாங்க. சிரிச்சுட்டு போமாட்டாங்க. ஓகேவா? நீங்க வைக்கிறது வந்து ஒரு தப்பான அலிகேஷன்ஸ். அவன் மாவட்ட செயலாளர் சரியில்லையா? கண்டிப்பாக தலைமை அத வந்து இது பண்ணும். கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு அவன நீக்கும். இல்ல அதுக்கான ப்ராப்பரான ஒரு இத நீங்க போடுங்க. அவருக்கு வந்து மெயில் பண்ணவோ, இல்ல சப்போஸ் அந்த கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத முயற்சி பண்ணுங்க. அத விட்டுட்டு பப்ளிக்ல கத்துனீங்கன்னா, யாருக்குங்க அது வந்து டென்ஷன் ஆகாது? ஓகே. இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு வொர்ஸ்ட்டான விஷயம். அ நம்ம வந்து ஒருத்தர ஃபாலோ பண்றோம். நமக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு. அவர் நமக்காண்டி ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு கட்சிய தொடங்கி, நான் மக்களுக்காக வந்து நிக்கிறேன். என் ரசிகர்கள் அவங்க நான் அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள தான் வந்து என்னோட நிர்வாகிகளாக்குறேன். அவங்களுக்கு பூராமே என்னென்ன பதவிகள் கிடைக்குமோ அதுக்கு இது பண்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒருத்தர, இப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து பாடாப்படுத்துனீங்கன்னா, நாளைக்கு ஒருத்தன் உங்களுக்காக அரசியலுக்கு உங்களுக்காக அரசியலுக்கு வரணும்னு நெனைக்கிற ஒருத்தன் எப்படி வருவான்? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு இதான விஷயம். அதுவும் அந்த யூடியூப் சேனல்காரரு அவர வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க வந்து ஒரு கட்சிய வந்து ஃபாலோ பண்றீங்க. உங்களுக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கு. அந்த கட்சி பத்தி நீங்க புகழ்ந்து பேசலாம். இப்ப நான் இவ்வளவு நாள் இருக்கேன். நான் வந்து இவ்வளவு நாள் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து எந்த ஒரு கட்சியும் தாழ்த்தி பேசல. ஓகேவா? இவங்க பண்ற நல்லத பேசுறேன். அந்த கட்சி பண்ற கெட்டத பேசி இத நல்லத பேசல. ஆனா இவங்க பண்ற நல்லத பேசுறேன். இப்படி பேசி ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன் குடுக்க முடியல உங்களால? சமூகத்துல நடக்கிற தீமைய சொல்லுங்க. நான் இல்லன்னு சொல்லல. இது வந்து ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க. கட்சி நிர்வாகிக்கான அடிதடி எந்த கட்சியிலும் நடக்கல. ஏன் உங்க கட்சியில நடக்கலையா? ஆ? அத பேசின அந்த யூடியூப் சேனல்காரர் கட்சியிலேயே இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு. அவரே அத பேசி அவர் வந்து என்னமோ அங்க எதுவுமே நடக்காத மாரி, இங்க தான் நடக்கிற மாரி அவரு அத பேசுறாரு. ஸோ, தயவு செய்து நீங்க பேசுறீங்க. பேசுறதுல ஒரு மாண்ப பின்பற்றுங்க. இனிமேலாவது பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, நம்ம தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். அவருடைய பேரை எலக்ஷன் வந்து வந்துட்டு இருக்கு. அவரோட பேர கெடுக்கிற மாரி விஷயங்கள தயவு செய்து பண்றத வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா, உங்கள நம்பி வந்து அந்த ஒரு கடல் வரைக்கும் வந்துட்டாரு. ஓகேவா? இப்போ வந்து நான் கீழ இருக்கிற நீங்க தான் அவருக்கு கீழ இருக்கிற அந்த ஒரு படகு. அ நான் இங்கிட்டு ஒண்ணு, அங்கிட்டு ஒண்ணு பிச்சுட்டு போவேன்னு சொன்னீங்கன்னா, அவர நடுக்கடல்ல தள்ளி விட்டுட்டு போற மாரி தான் நீங்க பண்றீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. தயவு செய்து அவர கரைய ஏத்தி விட வேண்டியது உங்க ரசிகர்களா, தொண்டர்களா, அவரோட நலன் விரும்பிகளா உங்களோட கடமை. அத விட்டுட்டு அவர வந்து ரொம்பவே நீங்க வந்து அஃபெக்ட் பண்றீங்க. அத நிப்பாட்டிட்டு இனிமேலாவது நல்ல முறையில இந்த கட்சிய வளர்க்கறதுக்கோ, கட்சிக்காக பாடுபடுங்க. தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் உருவாகுவதற்கு நீங்க உங்களால முடிஞ்ச எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. அது நல்லதா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பேசின இந்த மாரி மாவட்ட செயலாளர்கள் எவனும் இருந்தான்னா, தயவு செய்து கட்சி தலைமைக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்துங்க. ஆனா இந்த மாரி முறையில இல்ல. கூட்டத்துல நின்னு கத்துறது, விஜய் வரும்போது கத்துறது அப்படின்லாம். ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நியமிக்கும்போது வந்து, அவங்கள வந்து பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாரி விஷயங்கள் தெரியாது. ஏன்னா இந்த மாரி பண்றவன் என்ன ஓப்பனாவாங்க பண்ணிக்கிட்டு இருப்பான். அவர் சொல்றாரு, இதெல்லாம் விஜய் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு. விஜய் என்ன வந்து ஒரு இது உளவுத்துறை வச்சிருக்காரா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு.
ஏங்க அவன் பேக்கிரவுண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியாதுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு கட்சியில எல்லா கட்சியிலயுமே இந்த மாரி ஒருத்தன் இருந்தான்னா, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் பப்ளிக்கா செய்ய போறது இல்லையே! இப்பவே சைபர் கிரைம் தான் கண்டுபிடிச்சு அவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற யாருமே கண்டுபிடிக்கலையே! ஸோ யாராலயும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். சைபர் கிரைம் தான் அத கண்டுபிடிச்சு அவனுக்கு அவன அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவன் இதுக்கு மேல கட்சியிலயும் இருக்க மாட்டான். கட்சி அவன நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாரி இந்த சண்ட போட்ட இந்த 2 பேர் மேலயும் கட்சி ஒரு ஒரு தரமான ஒரு நடவடிக்கை ஒண்ணு எடுக்க போது. அது போக இனிமேல் மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர் அணி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பஞ்சாயத்து நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்பவே கடுமையான விதிமுறைகள் வரப்போது. அதனால தயவு செய்து இனிமேலாவது அவர் பேர கெடுக்காம, அவர கொண்டு போய் அந்த அரியணையில அமர வைக்கிறது உங்களோட பொறுப்பு. தயவு செய்து அத செய்யுங்க. சேவ் தமிழ்நாடு, சேவ் டிவிக்கு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிக்கலைனாலும் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாரி கன்டென்ட் நான் பாசிட்டிவா தான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு கட்சிய நெகட்டிவா பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நம்ம சைடு இருக்க பாசிட்டிவிட்டிய பேசி கட்சிய வளர்க்கறது தான் ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நெனைக்கிறேன். போன வாட்டி 6.7K வியூஸ் போயிருக்கு. 768 வியூஸ் போயிருக்கு. இந்த மாரி போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஸோ வீடியோ பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்ட்லயும் சொல்றேன், இப்ப லாஸ்ட்லயும் சொல்றேன். நன்றி, வணக்கம். உண்மையே வெல்லும்.